ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, தேங்காய் பால் நெய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம இங்கே ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். நல்லா நீளமாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு மொத்தமாகவே இந்த 3 பச்சை மிளகாய் தாங்க, வேறு எந்த காரமும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் நம்ம சேர்த்ததுலேருந்து நல்லா கலர் மாதிரி வரணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை குழைய வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் நம்ம புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு தேங்காய் நல்லா அரைச்சிட்டு இதில் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க. இப்போ நம்ம இதில் ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசியை நீங்கள் பச்சரிசி, பாஸ்மதி ரைஸு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சீரக சம்பா ரைஸு, எந்த ரைஸில் வேணாலும் இதை செய்யலாம். அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு கொதி வர வரைக்கும் இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. நான் இதை ஓப்பனில் சமைக்க போகிறேன் இந்த மாதிரி பாத்திரத்தில். அதனால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொதிக்கும் போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமும், லாஸ்ட்டில் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும் விட்டு எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப காரம் இல்லாமல் நிறைய மசாலாலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா மைல்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். நமக்கு நெய் சாதம் நல்லா உதிரியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இதை காளான் மிளகு வறுவலோடு சர்வ் பண்ணுறேங்க. நீங்கள் முட்டை வறுவலோடு சேர்த்து சர்வ் பண்ணிங்களாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.